திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. புயவன் கையில் களிமண்ணா அனுதினமே வணைந்திடுமே. புயவன் கையில் களிமண்ணா அனுதினமே வணைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல என் அன்பு தகப்பனே, இந்த ஆலய ஆராதனையில உடைய வேத வசனத்தை சொல்லுகிற அதனோட கூட இருங்க. கேட்கிற உடைய தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தை கொண்டு வரட்டும். இந்த மாதத்தில் அவங்க பிழைக்க ஒரு வழியை செய்து கொடுங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆமோஸ் 5ஆம் அதிகாரத்துல 4, 5, 6 படிப்போம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் படிங்க. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம். பெத்தேலை தேடாதீர்கள், கில்காலிலும் சேராதீர்கள், பேர்சபாவுக்கும் போகாதீர்கள். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாக போகும். கர்த்தரை தேடுங்கள், அப்போது பிழைப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தரை தேடுங்கள், அப்போது நீங்க என்ன பண்ணலாம்? பிழைப்பீர்கள். நமக்கு பிழைக்கின்ற வழி, நீங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் இந்த பாடத்தை நான் படிக்கலாம்னு இருக்கிறேன், நான் பிஏ படிக்கலாம் இருக்கிறேன், நான் பிகாம் படிக்கலாம் இருக்கிறேன், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிக்கலாம்னு இருக்கிறேன். ஏன் இதை படித்தா என் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டாகும், நான் பிழைக்க முடியும், என் குடும்பத்தை என்ன நான் வழிநடத்த முடியும், எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு பிழைப்பு உண்டாகும் சொல்லி என்ன பண்ணேன். ஒரு சில படிக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை போல் அந்த சப்ஜெக்டை தேர்ந்தெடுத்து படிப்பாங்க. வேலைக்கு போகிற என்ன பண்ணுவாங்க, நான் இந்த ஊரில் வேலை செய்கிறேன், என்னால் பிழைக்க முடியல, சரி வெளியூருக்கு போகலாம், அங்கேயாவது என்ன பண்ணேன் நான் பிழைத்து கொள்ளலாம், இல்லை அங்கே போயாவது கர்த்தர் என்ன பண்ண ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு சில என்ன பண்ணுவாங்க, வெளியூருக்கு போய் அவங்களுக்கு எந்த வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையை என்ன பண்ணுவாங்க செஞ்சு அவங்க பிழைத்து கொள்வாங்க. ஒரு சில இடத்துல நிறைய பேர் அந்த வேலையில் கஷ்டமான வேலை இருக்குது, ஒரு அவங்க ஒரு சிலருக்கு வேலை கொஞ்சம் பாரம் கம்மியாக கூட இருக்கணும், ஆனால் ஒரு சிலர் கடினமான உழைக்கிறாங்க. ஏன்னா எப்படியாவது நான் பிழைக்கணும், என் பிள்ளைகள் திருமணம் நடைபெறணும், எப்படியாவது என் பிள்ளையை நல்லா படிக்க வைக்கணும், இல்லை என் குடும்பத்தில் என் தேவையை சந்திக்கப்படணும், நான் ஒரு வீடு கட்டணும் அப்படி சொல்ல பண்ணேன். அந்த வேலைக்கு போகிறேன், பிழைப்பை தேடி எங்கே போகிறாங்க, வெளியூருக்கு போகிறாங்க. ஒரு சில விவசாயிகள் பார்த்தீங்கன்னா போன வருஷம் சரியாக பயிரிடலை, எந்த வருஷமாவது என் ஆண்டை பிழைக்க வைப்பாரா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க. அவங்க நல்ல விதைகளை வாங்கி இல்லை நல்ல நிலத்து நல்லா பயிரிட்டு அது நல்லா அதுக்கு என்ன பண்ண உரங்களாம் போட்டு எப்படியாவது இந்த வருஷத்தில் நல்ல செழிப்பை விளையணும், என் குடும்பம் நல்ல பிழைக்கணும்னு சொல்லி என்ன பண்ண. அப்படி விவசாயம் என்ன பண்ண நிறைய அவங்க அந்த நிலத்தை பயன்படுத்தி அதை விளை செய்ய வைப்பாங்க. ஆனால் ஆண்டு என்ன சொல்ல தெரியுமா, இதெல்லாம் ரைட்டு தான், ஆனால் நீ கர்த்தரை தேடும் போது நீங்க பிழைக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தரை தேடுங்கள், அப்போது பிழைப்பீர்கள். அப்ப சில பேர் நல்லா கடினமாக உழைப்பாங்க, வேலைக்கு போவாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனால் கர்த்தரை என்ன பண்ண தேட மாட்டாங்க. ஒரு சில நல்ல கர்த்தரை தேடுவாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க. அப்படி எப்படி பிழைப்பு உண்டாகும்? அப்போ ரெண்டுமே நமக்கு இருக்கும். அப்போ கர்த்தரை தேடணும், வேலைக்கு போகணும். வெறும் வேலை செஞ்சுட்டு கர்த்தரை தேடாமல் இருக்கணும். இப்போ கர்த்தரை கர்த்தரை மட்டும் தேடிட்டு வேலைக்கு போக மாட்டோம். அப்போ ரெண்டுமே இருக்கும். அப்போ அதான் வசனம் சொல்லுது, கர்த்தரை தேடுங்கள், அப்போது தான் பண்ணுங்க பிழைப்பீங்க. ஆண்டவர் தேடும் போது உங்களை நல்லா பிழைக்க வைப்பார். அதான் இந்த ஆமோஸ் சொல்றாப்புல, கர்த்தரை தேடுங்கள்.
நீங்க பெத்தேல தேடாதீங்க, கில்காலிலும் சேராதீங்கள். பெத்தேல பண்ணுங்க, தேடாதீங்க, கில்காலிலும் சேராதீங்கள், பேர்சபாவுக்கும் போகாதீங்கள். ஏனென்றால் கில்கால் சிறைப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாக போகும். ஆனா கர்த்தரை தேடுங்க, நீங்க பிழைப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தரை தான் நம்ம எப்போதும் தேடும். நான் அந்த ஸ்தலத்துக்கு போறேன், இந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு போறேன், நான் அங்க போறேன், அதெல்லாம் வேண்டாம். கர்த்தரை தான் நம்ம தேடும். வேலை சுகமாகணும் அப்படின்னா பண்ணாங்க, வேளாங்கண்ணி போறாங்க, வேலை சுகமாகணும், அந்த கோயில்களுக்கு போறாங்க. ஒரு சில இடங்கள் எந்த ஸ்தலத்துக்கு போனாலும் ஆனா மெய்யான தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் தான் தேவன். அல்லேலூயா. யோவான் 14:6 சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கு, என்னை எல்லாம் ஒரு பிதானத்துல வரும். அப்போ மரியம்மா மண்ணாட மண்ணை மக்கிட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிரோட எழுந்தார். அவர் தான் நமக்கு வழி. அவரால் தான் நம்ம எங்க போக முடியுமோ அவர் தான் நம்மளை பிழைக்க வைப்பார். அதான் வசனம் சொல்லுது, கர்த்தரை தேடுங்கள், அப்போதான் பண்ணுங்க பிழைப்பு. கர்த்தரை நம்ம தேடும். வேதத்தை நன்றாக நம்ம பண்ணணும், படிக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த வேதத்தில் உள்ள எந்த வார்த்தை உனக்கு தெரியும் பிசாசு கிரியை செய்யும். வேத வசனம் தெரிஞ்சுச்சுன்னா நீங்க வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது பிசாசு நம்மளை விட்டு ஓடிப்போம். அல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்துலாம் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், ஓடிப்போம். அப்ப வேதத்தை நன்றாக படிக்கும், கர்த்தரை தேடணும், ஜெபிக்கணும், வேதத்தை படிக்கணும். யாரா இருந்தாலும் சரி, நீங்க இந்துவா இருக்கலாம், நீங்க முஸ்லீமா இருக்கலாம், கிறிஸ்டினா இருக்கலாம், யாரா இருந்தாலும் நீ கர்த்தரை தேடிப்பாரு, நீ கூப்பிட்டு பாரு, ஆண்டவர் மனமேல. அல்லேலூயா. மனமேலங்க அற்புதம் செய்வாங்க. ஒருவேளை நம்ம ஊருக்கு பக்கத்துல ஒரு 2 ஊர் தள்ளி அந்த ஒரு ஊர் இருக்கு, ரோட் ஓட்டில் அந்த ஊர் இருக்கு. சுத்தமா அந்த குடும்பம் இயேசுவை அறியாது. அந்த பாப்பா பேர் சத்யா, அந்த அவங்க பேர் இயேசுவை அறியாத ஒரு குடும்பம் தான். அப்போ அவங்களுக்கு அந்த குடும்பத்துல 2 அற்புதம் செஞ்சு. ஒண்ணு என்னன்னு தெரியுமா, அவங்க அப்பா அம்மா நடக்க முடியாம இருந்தாங்க, ஜெபிச்சுட்டு வந்துட்டோம். அடுத்த மாசம் போனா அவங்க அப்பா அம்மா நல்லா நடக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ நாங்க ப்ரேயர் பண்ணி ஜெபம்லாம் அவங்க கொடுத்தோம். அவங்களும் ப்ரேயர் பண்ணாங்க. அடுத்த முறை பாருங்க, அடுத்த மாசம் போக சுகம் பெற்றாங்க. அப்ப நான் கேட்டேன், உங்களுக்கு பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்ப அவங்க சொன்னாங்க, எங்க பொண்ணு ஒருத்தங்க இருக்கிறாங்க, 4-5 வருஷம் குழந்தையே இல்லை. அப்போ அந்த பாப்பா உட்கார வச்சு, அங்க இருக்கிற ஒரு சிலரை உட்கார வச்சு ஜெபிச்சு அந்த மகளுக்கு ஜெபம் பண்ணி எண்ணெய் தான் கொடுத்தோம், தேங்காய். இப்போ அந்த வீடுகளுக்கு நான் 2 மாசம் கழிச்சு போன பிறகு அப்போ சொன்னாங்க, ஐயா எங்கள் மகளுக்கு தேவன் கர்ப்பத்தினை கனி கொடுத்துருன்னு சொல்லி 2 இல்லை 3 மாதம் பொறுத்து போனோம், கர்ப்பத்தை கனி கொடுத்துருங்க. இப்போ அந்த மகள் குழந்தை பிறந்துச்சு. ஒரு நாளே சொல்லணுமா, அப்புறம் எப்படி அற்புதம் செய்யறது. கண்டு விசுவாசிக்கிறத விட காணாமல் விசுவாசம் என்ன, சர்ச்சுக்கு வராத ஃபேமிலி தான், இயேசுவே தெரியாது, ஆனா அவங்களுக்கு உடனே அற்புதம் செய்யுது. அல்லேலூயா. நம்ம இந்த கர்த்தரை எப்படி இந்த பயபக்தி அவன் தேடணும், கர்த்தரை நம்ம தேடும், கர்த்தரை தேடும் போது நம்ம பிழைக்க வைப்பது. அல்லேலூயா. ஆமா. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்துல 21 படி. எசேக்கியேல் 18. தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகி அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. பாருங்க, எசேக்கியேல் அதிகாரத்துல 18ஆம் அதிகாரத்துல 21 வசனத்தில் சொல்லப்படுகிறது. என்ன சொல்ல, துன்மார்க்கன் தன் செய்த எல்லா பாவங்களை விட்டு திரும்பி என் கட்டளை எல்லாம் கைக்கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வனாகி அவன் பிழைக்கவே பிழைப்பான். 23ஆம் வசனம் படிங்க. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இங்க பாருங்க, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம். ஆண்டவருக்கு என்னன்னா,
துன்மார்க்கன் சாகிறது அவருக்கு பிரியம் கிடையாதான். அவன் மனம் திரும்பும் போது கர்த்தர் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. அவன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ துன்மார்க்கன் மனம் திரும்பும் போது கர்த்தர் பிரியப்படுவார். துன்மார்க்கன் மனம் திரும்பும் போது அவன் பிழைக்க முடியும். 27ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, துன்மார்க்கன் படிங்க, துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வனாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். ரலே சொல்லுமா, அவன் தன் ஆத்துமா என்ன பண்ணுவான்? பிழைக்க பண்ணுவான். துன்மார்க்கன் அவன் பாவத்தை விடும்போது, அவன் மனம் திரும்பும் போது, அவன் நீதியா இருக்கும்போது நீதியை செய்வனாகி, சரியான நீதி செய்யணும். ஏழை ஜனங்களை என்ன பண்ணக்கூடாது? ஏமாற்றக்கூடாது. ஏழை ஜனங்களுக்கு உதவி செய்யணும். துன்மார்க்கமான காரியம் செய்யக்கூடாது. பாவமான காரியம் ஈடுபடக்கூடாது. தாய் தகப்பனவரை அடிக்கக்கூடாது. துன்மார்க்க காரியம் செய்யக்கூடாது. நீ செஞ்சனா உன் ஆத்துமா பிழைக்கும். அவர் தெளிவா சொல்றாரு பாருங்க. நீ அதை விட்டு வெளியில வரும்போது தான் ஆண்டவர் பிரியப்படுவார். அதான் கர்த்தருக்கு பிரியம். இப்போ வசனம் சொல்லுது, வேத வசனம், மனம் திரும்புங்கள் அப்போ என்ன பண்ணுங்க? பிழைப்பு. 32 வசனம் சொல்லுது, 32 சொல்றாரு, மனம் திரும்புங்கள் அப்போ என்ன பண்ணுங்க? பிழைப்பீர்கள். சாகருடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுங்க. நான் சாவை விரும்பலப்பா, அவன் மனம் திரும்ப. அந்த ஆத்துமாவை பிழைக்கப்பட்டவள் மனம் திரும்பும் போதுதான் அந்த ஆண்டவருக்கு பிரியம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தில் 24 வசனம் படிங்க. நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி, அடுத்து சொல்றாரு, நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளின் படியையும் செய்வானாகில் அவன் பிழைப்பானோ. அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் துரோகத்திலேயும் அவன் செய்த தன் பாவத்திலேயும் சாவான். இங்க என்ன சொல்றேன்னா, ஒருவேளை இயேசுவை அறிந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி இருக்குன்னா ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு. என்னன்னா ஜாக்கிரதை நம்ம இருக்கும். துன்மார்க்கனுக்கு கொஞ்சம் மனம் இறங்குறாரு, நீ மனம் திரும்ப நீ பிழைப்ப வேண்டும். ஆனா இயேசுவை அறிந்த கர்த்தருடைய பிள்ளை நமக்கு எச்சரிப்பு வார்த்தை வருது. என்னன்னா நமக்கு கொஞ்சம் கர்த்தர் பயந்தான் நடக்கும். ஏன்னா அவர் தெளிவா சொல்றாரு, நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி, கொஞ்சம் நீ விலகினா கூட, கொஞ்சம் நீங்க தவறு செஞ்சவர், நீங்க பாவம் செஞ்சவர், நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகள் படியும் அவன் செய்வனாகி அவன் பிழைப்பானோ. அப்ப துன்மார்க்கன் செய்யற அந்த காரியத்துல நீ செஞ்சனா நீ பிழைக்க முடியுமா? அவன் செய்தவன் எல்லாம் நீதி நினைக்கப்படுவதில்லை. அப்படி நினைக்கலாம், ஐயோ ஆண்டவரே நான் நல்ல காரியம் செஞ்சன, நான் தர்மம் பண்ணினேன், நான் ஏழைகளுக்கு உதவி செஞ்சன அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய நீதிகள் நினைக்கப்படுவது இல்லையா, அவன் செய்த துரோகத்தினாலையும் அவன் செய்த பாவத்தினாலும் சாவன்னு சொல்ல. அப்ப நான் கவனிங்க, அப்ப நீதிமான் கர்த்தருடைய பிள்ளைங்க நமக்கு எச்சரிக்கை நம்ம ஆண்டவர் சமூகத்துல நம்ம பரிசுத்தமா இருக்கும். துன்மார்க்க செய்ய காரியம் நம்ம செய்யக்கூடாது. அப்பதான் நீங்க பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்ற. ஆனா துன்மார்க்கு என்ன பண்றாரு? அவனுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அவன் மனம் திரும்பினா, அவன் மனம் திரும்பும்போதான் எனக்கு பிரியம் அப்படின்னு சொல்ல. அடிமையான தேவச்சனமே, ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளையாக நாம எச்சரிக்கையா, அதுதான் உங்களுக்கு அடிக்கடி சொல்ல, நீங்க நம்ம பரிசுத்தமா வாழணும், அருவருப்பான கிரியில் போகக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, பரிசுத்தமான அடிக்கடி சொல்றது அதுக்காக. அப்போ நம்ம நீதிமான் சரியாக நம்ம வாழ வேண்டும். நீதிமொழிகள் 4:4 படி. நீதிமொழிகள் 4:4. அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். சத்தமரே சொல்லுவோமா? அடுத்து சொல்லுது, என் கட்டளையை கைக்கொள், அப்போது நீ பிழைப்பாய். என்ன சொல்லுங்க? என் கட்டளைகளை நீ கைக்கொள்ளு, அப்போ என்ன பண்ண பிழைப்ப.
அதே நீதிமொழியில பாருங்க, நீதிமொழியில 3ஆம் அதிகாரத்துல 5, 6 படிங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். பாருங்க, இங்க நீங்க உன் சுய புத்தியின் சாயாமல் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளெல்லாம் என்ன பண்ண அவரை நினைத்துக்கொள், அப்போது உன் பாதையெல்லாம் பண்ண செவ்வைப்படுத்துவார் அப்படின்னு இங்க சொல்றாரு. ஆனா அந்த நீதிமொழி 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, என் கட்டளைகளை நீ கைக்குள்ள, அப்போ என்ன பண்ண பிழைப்ப. கர்த்தர் நம்பிக்கை இருக்கணும் தான், அவரை சார்ந்துதான் இருக்கணும். ஆனா அவர் என் கட்டளை கைக்குள்ளும், அது கட்டளைப்படி நடக்கும். அல்லேலூயா. கட்டளை நம்ம நடக்கணும். அது கட்டளைப்படி நடக்கும்போது நம்ம பிழைக்க முடியும். ஒரு மனுஷன் அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, யாருக்காவது பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மருந்து கொடுக்குற, நாட்டு மருந்து கொடுக்குற அந்த வீட்டுக்கு கொண்டு போவாங்க. அப்புறம் மாட்டு வீட்டிலாம் கட்டின்னு போவாங்க, பஸ்ஸெலாம் கிடையாது. அப்போ மாட்டு வீட்டில் கட்டின்னு அந்த நபரை ஏற்றிக்கின்னு அந்த இடத்துக்கு போவோம். அங்கே போனால் அவனை சொல்ல மந்திரகார வீட்டு சொல்லுவோம். அவன் போன பிறகு அந்த ஆள் வீட்டுலேருந்து ஒரு 3 உருண்டை கொடுப்போம். முதல் உருண்டை டப்புன்னு போட்டுக்குவோம், அப்படியே கசப்பாக இருக்கும். 2வது உருண்டே போடும், அது ரொம்ப கசப்பாக இருக்கும் அந்த நாட்டு மருந்து. அந்த 3வது உருண்டையும் அப்படியே போடும். அப்படி அந்த பிரியமாக அதை சாப்பிடும்போது தான் அது என்ன ஆகுமா, அந்த விஷம் இறங்கும். அல்லேலூயா. இந்த கட்டளை கை கொள்ளலாம் சில பேர் பிடிக்க கஷ்டமாக இருக்கும். எப்படி அந்த மருந்தை அந்த பாம்பு கடிச்சு எப்படி அது பிரியமாக சாப்பிடணும், இந்த கட்டளையை நீங்கள் அப்படியே பிரியமாக ஏற்றுக்கொள்ளணும், கட்டளைப்படி நடக்கணும். அப்போதான் நம்ம பிழைக்க முடியும். அதான் சொல்றாரு, என் கட்டளை கைக்குள், அப்படின்னு பிழைப்போம். சங்கீதம் 112:1 சொல்றாரு, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியம். அப்ப அந்த பாம்பு கடிப்பட்டவன் அந்த மருந்தை எப்படி பிரியமா சாப்பிட்றோம், அது கசக்கு தான், அது பிரியமா சாப்பிடும் போது அப்பதான் அந்த விஷம் இறக்கும். அதே போல கட்டளை பிரியமா நம்ம ஏற்றுக்கொள்ளும், கட்டளை அப்படியே நடக்கும். அப்போ கட்டளை கை கொள்ளும் போது தான் நம்ம பிழைக்க முடியும். அல்லேலூயா. ஒரு சிலர் புதுசாக வந்திருக்கீங்க, அவங்கள நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அந்த ஆண்டு 10 கட்டளை கொடுத்துருக்கோம், 10 கட்டளை மணி நடக்கும். எத்தனை மணி நடக்கணும்? நம்ம 10 கட்டளை மணி என்ன பண்ணணும், நடக்கணும். முதல் கட்டளை சொல்லும் பார்க்க, என்ன என்று உனக்கு வேதனை உண்டாயிருக்க வேண்டாம். அடுத்தது, வானத்திலும் பூமியிலும் யாதொரு விக்கிரகத்தையும் உருவாக்கவும் நமஸ்கரிக்க வேண்டாம்னு சொல்லு. அடுத்தது, உன் தகப்பனையும் தாய் என்ன பண்ணுமா, கனம் பண்ணணும். அடுத்தது, கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ண, வீணில வழங்கக்கூடாது. கிறிஸ்துவ பிள்ளைங்க சரியா இருக்கும், நாம தான் எச்சரிக்கிறது. அவர் நாம தூஷிக்கப்படாதபடி கர்த்தர் நாமத்தை வீணில வழங்கக்கூடாது. கர்த்தர் நாமத்தை வீணில வழங்காது இருப்பாங்க. அடுத்தது, ஓய்வு நாளை பரிசுத்தம் நம்ம என்ன பண்ணணும், ஆசரிக்கணும். கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாது இருக்குன்னு சொல்ல. கோர்ட்ல ஏறி மற்றவங்களுக்கு பொய் சாட்சி சொல்லக்கூடாது அப்படி சொல்றாரு. அடுத்தது, பிறருக்கு உண்டான யாது என்ன பண்ணீங்க, இச்சையை கூட. இப்படி நம்ம என்ன பண்ண, அந்த 10 கட்டளை இருக்கு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, 10 என்ன வாங்கிட்டாரு, 2ஆ மாத்திரம். மார்க் 12:30 சொல்ற படிங்க பார்க்க, மார்க் 12:30 படிங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அதை 10வது 2ஆ ஆக்குறாரு. எப்படி சொல்றாரு படிங்க பார்க்க, மார்க் 12:30 படி. என்னென்ன படிச்சுட்டு இருக்க மாட்டீங்க, சீக்கிரம் படிங்க பார்க்க. மார்க் 12:30 படி. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு எப்படியா, உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாக என்பதே பிரதான கட்டளை. இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. அப்போ அது 2ஆ மாற்றுது. அப்போ தேவனை கட்டத்தை முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோட முழு மனதோடு முழு பலத்தோடு என்ன சொல்ற, சும்மா முழு பலத்தோடு என்ன பண்ணுவீங்க, அன்பு கூறும். இது ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை, உன்னிடத்தில் அன்பு போல
பிறரிடத்திலே அன்பு அன்பு நம்ம கூறணும். எல்லாரும் நம்ம பிறரிடத்தில் நம்ம அன்பாக இருக்கணும். கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் சகிக்கணும் தான். கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம சில நேரங்களில் சகிக்கணும் தான். ஏன்னா அதான் நம்ம அன்பு கூறும். அன்பு எப்படி கூறுனா சில தவறு பண்ணுவாங்க தான். நாம தான் கொஞ்சம் அன்பாக இருக்கணும். ஏன்னா அந்த அன்பு தான் முக்கியமாக ஆண்டு நிறைய வலியுறுத்தி பேசுறது. அன்பே பிரதானம் சொன்னது. அன்பே பிரதானம். உன் சரீரத்தை நீ சுட கொடுத்தாலும் அன்பு உனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை. நீ தீ மிதிச்சு ஓடனா கூட உன் சரீரத்தை சுட கொடுத்தாலும் அன்பு இருக்கணுன்ற. நான் அங்கே போனேன், இந்த கோயிலுக்கு அங்கே போனேன், அதெல்லாம் பண்ணேன், என் சரீரத்தை சுட கொடுத்தா அன்பு தான் இருக்கணும். அல்லேலூயா. அன்பு இல்லாவிட்டால் அது எப்படிமா? 1:13 சொல்றாரு, சத்தம் எடுக்கிற வெண்கலம் போலவும் ஓசையிட கைத்தாலும் போல இருக்குன்னு. அல்லேலூயா. நம்ம 1:15 நம்ம அதை படிச்சுப்பாரு. அன்பு இருக்கணும். என்ன இருக்குன்னா அன்பு இருக்கும். சில ஆளை பார்த்தா அப்படியே முரட்டாட்டமா இருப்பான். ஆளு பார்த்தா இருப்பான். நம்ம பார்த்து டம்மி பேசும்போது நல்லா அன்பா இருப்பாங்க. ஆளு சும்மா ஒல்லியா இருப்பான், பயங்கரமா ஆள் பேசுவோம். பார்த்தீங்கன்னா ஆள் வந்து ஒல்லியா இருப்பான். எப்படி பேசுவாங்க? பயங்கரமா பேசுவாங்க. உங்களுடைய பேச்சு முறையில நீங்க பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். அப்போ நல்லா கவனிங்க. இந்த பனைமரம் பார்த்தீங்கன்னா மேலே எப்படி இருக்கும்? பனைமரம் கரடு முடாரு. மேலே வந்து சொர கரடு முடாரு இருக்கும் பனைமரம். அந்த பனைமரத்தை வெட்டி அந்த உள்ளகிற சோறு ஒன்று அதை விட சாப்பிட்டாங்க. எப்படிங்க சாப்பிட்டாங்க. சில பேர் ஆளை பார்த்து கடமுட கடமை பேசுவாங்க, ஆனால் அன்பு இருக்கும். அந்த சாப்பிட்டலாம் இருக்கும் சில பேர். அல்லேலூயா. ஆமாம் ஆமாம் அல்லேலூயா. அதான் ராஜேஸ்வரி வந்து ஆண்டனுக்கு கொண்டு வந்துருக்குது. ஆண்டனா பண்ண கொண்டு வந்துருக்குது. அது நல்லா கவனிங்க. அன்பு நமக்கு இருக்கணுங்க. நல்லா அவர் அழகாக சொன்னார், பலாப்பழம் போல். அதே போல் நீங்கள் இருக்கும், அன்பாக இருக்கும். உள்ளே வந்து அந்த பழம் வந்து எவ்வளோ டேஸ்டாக இருக்குது, எல்லாம் வாங்கி ருசிக்கிறாங்க. மேலே தான் முள் மாதிரி இருக்காது. அப்போ நம்ம வந்து அன்பை காட்டணும். மற்றவங்கிட்ட என்ன பண்ண? அன்பை காட்டணும், நேசிக்கணும். அவர் கட்டளைப்படி நடக்கணும். அல்லேலூயா. நடக்கணும். ஆனால் கொஞ்சம் கடினம் தான். எப்படியே இருக்கணும். எனக்கு அதை ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, குழம்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஒரு நிலத்தில் சம்பாதிச்சு ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சர்ச்சுக்கு போனால் அவங்க வீட்டுக்கு பாலுங்களை தான் சாப்பாடு கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நிறைய பார்க்குறாங்க. அவங்க ஜனம் தான் கொடுக்குறாங்க, எல்லாம் சொல்லுவாங்க தான். நம்ம அன்பை நம்ம காட்டினே இருக்கணும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய கட்டளையை நீ கை கொள்ளும். அப்போ தான் பிழைக்க முடியும். கொஞ்சம் நம்ம இது பண்ணணும். அன்பை நம்ம என்ன பண்ணணும்? பகிர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ அன்பு நமக்குள்ள இருக்க வேண்டும். எசேக்கியேல் 20:11 சொல்லாது. எசேக்கியேல் 20:11 என் கட்டளைகளை அவருக்கு கொடுத்து என் நியாயங்களை அவருக்கு தெரியப்படுத்தினேன். அவள்படி செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான். ஒரு அலே சொல்லுமா? என் கட்டளைகளை அவருக்கு என்ன பண்ண? கொடுத்து என் நியாயங்களை அவருக்கு தெரியப்படுத்தினேன். அவைகள்படி செய்கிற மனுஷன் அவைகளை என்ன பண்ணுவான்? பிழைப்பான். அப்ப என் கட்டளை அவருக்கு என்ன பண்ணு? கொடுத்து என் நியாயங்களை அவருக்கு என்ன பண்ணு? தெரியப்படுத்தினேன் அப்படி சொல்ல. அப்படி தெரியப்படுத்தும் போது அவன்படி யார் செய்கிறனோ அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்? பிழைப்பான் அப்படி சொல்லப்படும். நீதிமான் பிழைப்பான் என்று, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி, விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. இங்க பாருங்க, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. ரோமர் 1:17 சொல்லுது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த ஒரு புறஜாதியார் ஒரு குடும்பத்தில் அந்த நம்ம ஊருக்கு பக்கத்தில் அந்த ஊருக்கு ஊழிக்கு போகும்போது அங்கே 4-5 வருடமாக குழந்தையில்லாத மகளுக்கு இயேசு பற்றி சொல்லி, இயேசு அப்பா நீ நம்புங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லி ஜெபிக்கும் போது அந்த மகளுக்கு குழந்தை பாய்க்கு கொடுத்தாரு சொன்ன. ஏற்கனவே சொன்னேன், அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும். விசுவாசம் இருக்கும்போது உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு பிழைக்க வைப்பார். அதாவது சொல்ல விசுவாசம் நீதிமான் பிழைப்பார். திருமண பிள்ளைங்க நடங்க, ஆண்டவர் நம்புங்க. குழந்தை பாக்கியிலே ஆண்டவர் நம்பிக்கை வைங்க. கடன் அடைக்கப்படணுமா? ஆண்டவர் நம்பிக்கை வைங்க. விசுவாசம் நமக்குள்ள இருக்கும். வீடு கட்டணுமா? அவர் மேல் நம்பிக்கை வைங்க. அப்ப விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பார். ஆமோஸ் 5:14 சொல்றாரு,
நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல நன்மையே தேடுங்கள், அப்போ நீங்கள் சொல்லுகிறபடி சேனைகள் தேவனை கர்த்தர் உங்களோடு இருப்பார். கவனிங்க, நீங்கள் பிழைக்கும்படிக்கு என்ன செய்யணுமா? நன்மையை தான் நீங்கள் தேடணும், நன்மையை செய்யுங்க. என்ன பண்ணுமா? ஆமாம், இயேசு கிறிஸ்து நன்மையை தான் செஞ்ச. அவர் நன்மை செய்ய சுற்றி தீர்ந்தார் இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர் 10:37 படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் நன்மை செய்கிற சுற்றி தீர்ந்தார், ஊமையை பேச வச்சார், காது கேட்க வச்சார், கர்த்தர் அவரோடு கூட இருந்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப நன்மை செய்கிற இயேசு சுற்றி தீர்ந்தார். அல்லேலூயா. நல்லவராம் வல்லவராம் இயேசுநாதராம், நன்மைகளை செய்பவரா சுற்றி தீர்ந்தவராம். நல்லவராம் வல்லவராம் இயேசுநாதராம், நன்மைகளை செய்பவரா சுற்றி தீர்ந்தவராம். சுற்றி தீர்ந்தவராம், அவர் குற்றம் துறந்தவராம். சுற்றி தீர்ந்தவராம், அவர் குற்றம் துறந்தவராம். நல்லவராம் வல்லவராம் இயேசுநாதராம், நன்மைகளை செய்பவரா சுற்றி தீர்ந்தவராம். குஷ்டரோகிகளையும் பல உபசேவிகளையும், குஷ்டரோகிகளையும் பல உபசேவிகளையும் குணமாக்கினார், அவர் மனமாக்கினார். குணமாக்கினார், அவர் மனமாக்கினார். நல்லவராம் வல்லவராம் இயேசுநாதராம், நன்மைகளை செய்பவரா சுற்றி தீர்த்தவராம். சுற்றி தீர்த்தவராம், அவர் குற்றம் தோர்ந்தவராம். சுற்றி தீர்த்தவராம், அவர் குற்றம் தோர்ந்தவராம். நல்லவராம் வல்லவராம் இயேசுநாதராம், நன்மைகளை செய்பவரா சுற்றி தீர்ந்தவராம். நாம கூட நன்மை செய்யணும். மத்தேயு 5:40 சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சபிக்கிறது ஆசீர்வதிங்கள், உங்கள் பகைவருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை பகைக்கிறவங்க செய்ய முடியுங்க நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துவதற்கு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்களை பகைக்கிறவர்களுக்காக என்ன பண்ணுங்க? நன்மை செய்யுங்கள் சொல். நன்மை செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பிழைக்க வைப்பார். நீதிமன்றம் 9:6 சொல்றாரு, பேதமை விட்டு விலகுங்கள், அப்போது பிழைப்பீர்கள். என்ன சொல்றாரு? பேதமை விட்டு என்ன பண்ணுங்க? விலகுங்க. பேதமை விட்டு என்ன பண்ணுங்க? விலகுங்க, அப்போது என்ன பண்ணுங்க? பிழைப்பீர்கள் சொல்றாரு. நீதிமொழிகள் 15:27 சொல்றாரு. நீதிமொழிகள் 15:27 பரிதானங்களை வெறுங்க. பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். பரிதானங்களை வெறுக்கிறவனா பண்ணா பிழைப்பான். அடுத்து பாருங்க, பரிதானங்களை வெறுக்கும் போது நம்ம பிழைக்க முடியும். அல்லேலூயா. பரிதானம் என்ன பண்ணுமா? வெறுக்கணும். வெறுக்கும் போது நம்ம பிழைக்க முடியும். பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், ஆனா பரிதானங்களை வெறுக்கிறவனா பண்ணுவான்? பிழைப்பான். யாத்திரை 23:8 சொல்றாரு, பரிதானம் வாங்காது இருப்பாயாக. பரிதானம் பார்வை உள்ளவர்களை குருடாக்கி நீதிமானின் வார்த்தையை என்ன பண்ணுமா? புரட்டும் சொல்ற. அப்ப பரிதானம்னா லஞ்சம் என்ன பண்ணக்கூடாது? நம்ம வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது. பரிதானம் வாங்காது இருப்பாயாக. உபாகம் 16:17 சொல்றாரு, நியாயத்தை புரட்டாத்திருப்பாயாக, முகத்தாட்சியம் பண்ணாமலும் பரிதாமலும் வாங்காமலும் இருப்பாயாக. பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமன்ற நியாயத்தை தாறுமாறாக்கும். அல்லேலூயா. பாருங்க, பரிதானம் லஞ்சம் என்ன பண்ண வாங்கக்கூடாது, அது நம்மளை குருடாக்கி நம்முடைய நியாயத்தை தாறுமாறாக்க சொல்றாரு. இப்போ பரிதானம் வாங்கக்கூடாது, அது வெறுக்கும் போது நம்ம பிழைக்க முடியும். அல்லேலூயா. ஒருவேளை மத்தேயு 5:44 சொன்ன மாதிரி நன்மைகளை நம்ம செய்யணும், நன்மை செய்யணும். நன்மை தேடும்போது நம்ம பிழைக்க முடியும். நிறைய நம்ம காரியம் சொல்லிக்கொண்டே போகிறோம். அதனால் இந்த நாளில் கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் நம்ம என்ன பண்ணணும்? தேட வேணும். அவரை தேடும்போது நம்ம பிழைக்க முடியும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரண பரியந்தும் அவர் நன்மை செய்கிற சுற்றி தீர்ந்தார். அதிகாலையில் இருட்டோடு ஜெபிச்சார். சாயங்கால நேரத்தில் ஊழியத்துக்கு போனார், வேதத்தில் சுகமாக்கினார், நன்மை செஞ்சார். ஒரு நம்ம நன்மைகள் செய்யும்போது ஒரு ஆண்டு நம்மளை பிழைக்க வைக்க முடியும். உங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்து 3 நாள் உயிரோட எழுந்தார். அந்த
தேவன் சொல்லுகிறவனை நடக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுறான்? பிழைக்க வைப்பார். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளில் இந்த தேவ பிள்ளைகள் உடைய வாக்குத்தத்த வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை அநேகரை பிழைக்க செய்யட்டும் அப்பா. சத்தியத்தை அறிவு சத்தியம் விடுதலையாக சொன்ன வார்த்தையின் பிரகாரம் இன்றைக்கு ஆண்டவர் வார்த்தை அநேகரை விடுதலையாகட்டும், அநேகரை பிழைக்க வைக்கின்ற சுவாமி. ஆமோஸ் 5 கர்த்தரை தேடுங்கள் அப்போது பிழைப்பீர் என்று சொன்னீராஜா. ஆம் தகப்பனே, ஆண்டவரே, இந்த வருஷத்துல ராஜா இன்னும் 4 மாதங்கள் இருக்கிறதா, அதற்குள்ளதாக என் ஜனங்களுடைய கண்ணீரை தொடங்கி என் ஜனங்களுடைய துக்கங்களை மாற்றுங்க ராஜா. சமாதானம் இல்லாத குடும்பத்தில் சமாதானத்தை கட்டடுங்க ராஜா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துல வறுமை தரித்திரம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் ராஜா. ஆண்டவர் எல்லாரும் குடும்பத்துக்கு அப்பா கஷ்டங்கள்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா. அப்பா, ஒரு சிலரை பயமுறுத்துகிற பொல்லாத ஆவியை அப்பா இயேசுவின் நாமத்துல கட்டடுகிறேன். ஒவ்வொரு சரீரத்தை வெளியில போசார் ஒரு வல்லம் ஒவ்வொரு மீது இறங்கட்டும் சுவாமி. வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொரு சுகம் அளிக்கிற வல்லமை இறங்கட்டும். மத்திய 8:7 நான் வந்து சொஸ்தமாக்குவேன்னு சொன்னீங்க. ஒவ்வொரு நீங்க குணமாக்குங்கிறாரு. திருமணம் நடைபெறாத பிள்ளைங்க திருமணத்தை நடத்தி கொடுங்க. குழந்தை இல்லாத பிள்ளைங்களுக்கு குழந்தை பாகத்தை நீங்க கட்டடுங்க ராஜா. வீடு கட்டி கொண்டு பிள்ளை வீடு கட்டி முடிக்க நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தில் நீங்க சமாதானம் கட்டடுங்க ராஜா. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துல ராஜா அப்பா இந்த ஆலயத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைங்க ஆசீர்வதிங்க. விசுவாசத்தில் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க ராஜா. இந்த நாம மாத்திரம் மகிமைப்பட்ட சுவாமி ஒவ்வொரு ஆசீர்வதிங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தில் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.